இங்க ரம்யான்ற பொண்ணும் சிவாங்கிற பையனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றாங்க. இவன் தண்ணி அடிப்பான், சிகரெட் பிடிப்பான், பயங்கரமா கோவப்படுவான்னு தெரிஞ்சும் இந்த பொண்ணு இவனை தான் லவ் பண்றா. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு வெளியிலனா சுத்துற விஷயம் இந்த பொண்ணோட அப்பாக்கும் தெரிய வந்துருது. அவன் பாக்குறதுக்கே பொறுக்கி மாதிரி இருக்கான். அவனை லவ் பண்ணிட்டு நீ வெளியில சுத்துறியேன்னு அவங்க அப்பாவும் இந்த பொண்ணு கிட்ட கேக்குறாரு. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், ஏன்னா அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றா. அதனால ரம்யாவும் சிவாவை கூட்டிட்டு வந்து அவங்க அப்பாவை மீட் பண்றா. நம்ம சிவாக்கு அப்பா அம்மா யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரே ஒரு அக்கா மட்டும்தான். இவனோட அக்காக்கும் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிருக்கும், அதனால இவங்க கூட தான் இருப்பாங்க. இதெல்லாம் கேட்ட இந்த பொண்ணோட அப்பா உங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க அக்கா உங்க கூட இருக்க கூடாதுன்னு கண்டிஷன் போடுறாரு. இதெல்லாம் கேட்ட சிவாவும் ரொம்ப கோவமா, அப்படின்னா எங்க அக்காவை நான் தனியா விட முடியாதுன்னு சொல்லிட்டு பொண்ணே வேணான்னு கிளம்பிடுறான். இதனால இவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கரமா சண்டை வந்து அந்த இடத்துலயே பிரிஞ்சிடுறாங்க. கொஞ்ச நாள்ல அந்த பொண்ணு வந்து நம்ம சிவா கிட்ட நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு சொல்றா. இதெல்லாம் கேட்கிற நம்ம சிவாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பொண்ணோட அப்பா கிட்ட போய் அவங்க அக்காவை கூட்டிட்டு போய் பேசுறான். நம்ம சிவாவோட அக்கா அந்த பொண்ணோட வீட்டுல பேசினதுல அந்த பொண்ணோட அப்பா கன்வென்ஸ் ஆகி சம்மதிச்சிடுறாரு. இந்த பொண்ணுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிட்டு இருக்கறனால ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணி பார்த்தா இந்த பொண்ணுக்கு பிளட் கேன்சர் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த பொண்ணுக்கு கேன்சர் 3rd ஸ்டேஜ் வரைக்கும் போயிருச்சு, அந்த குழந்தையும் கலைச்சிருங்கன்னு சொல்றாரு. ஆனா நம்ம ரம்யாக்கும் சிவாக்கும் அந்த குழந்தையை கலைக்கிறதுல விருப்பமே இல்ல. நம்ம சிவாவும் உனக்கும் ஒன்னாகாது குழந்தைக்கும் ஒன்னாகாதுன்னு சொல்லி இந்த பொண்ணை கல்யாணமும் பண்ணிடுறாரு. நம்ம ரம்யாவை கல்யாணம் பண்ணதுமே சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறதுனா உடனே நிப்பாட்டிடுறாரு. இந்த படத்தோட பார்ட் 2 வேணுங்கிறவங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 2ன்னு போட்டு போங்க.